Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 34 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல சுபாஸ் வந்துட்டு அவங்க வீட்ல உட்கார்ந்து அந்த போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் படிச்சிட்டு இருக்கான். அன்னியர வாகபேஷ் வந்துட்டு இவனுக்கு மெயில் பண்றான். நான் வந்துட்டு டெய்லி இங்க நல்லாவே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேற நேஷனல் டூர்னமெண்ட் சீக்கிரமே வரப்போகுது இல்ல. எப்பவுமே நீ வின் பண்ற அப்படின்ற நியூஸ் தான் வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்க. அதான் நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு அது வந்துட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. சோ நீ வந்துட்டு தோத்துட்டே அப்படின்னு சொல்ற ஒரு நியூஸ்க்காக தான் நான் வந்துட்டு இப்ப காத்துக்கிட்டு இருக்கேன். உனைய தோக்கடிக்கிற ஒரு பிளேயர் யாராவது ஒருத்தர் இருக்காங்களா அப்படின்றத பாக்குறதுக்கு தான் நான் இப்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்ட்டு வாகபேஷ் சொல்லியிருக்கான். இந்த மெயில நான் முக்கியமா சொல்ல வந்ததே வந்துட்டு இன்னைக்கு ஒருத்தர் முக்கியமான ஒரு பிளேயரை வந்து மீட் பண்ணி அவருமே வந்து நம்ம ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் தான், நமக்கு ஈக்குவலா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். வாகபேசி ரன்னிங் போய்கிட்டு இருக்கப்பதான் வந்துட்டு வாகபேசி பின்னாடி இருந்து அவன் கூப்பிட்டுருப்பா. அது யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நிழல்ல இருந்து அப்பதான் அந்த உருவமே தெரியுது. அது வந்துட்டு மிசாக்கி தான். இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒரு பெஞ்ச்ல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா நீ வந்துட்டு இப்ப பிரான்ஸ்ல தான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வாகபேசி கேட்கறான். ஆமா நான் வந்து நீங்க தான் தங்கி இருக்கிறேன். அப்புறம் நான் கட்ஸ் கூட நான் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ண டேஸ் வந்துட்டு எப்பவுமே மறக்கவே மாட்டேன். எல்லாருமே எனக்கு கிஃப்டா அந்த ஃபுட்பால் கொடுத்தது கூட நான் வந்துட்டு பிரான்ஸ்ல என்னோட வீட்டுல இப்ப அதை பத்திரமா தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். நானுமே தான் எனக்குமே தொப்பில் அது மாதிரி தான் எழுதி கொடுத்தாங்க. அதை நானுமே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாகபேசி சொல்றான். நீ வேற யாரோட கான்டாக்ட்லயுமே இல்லையா, அதனால நான் கட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு உன்னை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாகபேசி சொல்றான். என்ன மனுஷருங்க, நான் வந்துட்டு பிரான்ஸ்ல இந்த புது லைஃப் வந்துட்டு எப்படி அடாப்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரொம்ப பழகிட்டு இருந்தேன். அதுலயே ரொம்ப பிஸி ஆயிட்டேன். ஆனா பிரெஞ்சு ஃபுட்பால் மேகசின்ல வந்துட்டு உன்னை பத்தின ஒரு ஆர்டிகல் நான் வந்துட்டு படிச்சேன். அதனால தான் நீ வந்துட்டு நீங்க பாக்குறதுக்காக வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வாகபேசி கேட்கறான். ஆமா நீ வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி சொல்றான். சரி நீ இன்னுமே ஃபுட்பால் விளையாண்டுக்கிட்டு தானே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வாகபேசி கேட்கறான். ஆமா நான் வந்துட்டு ஃபுட்பால் விளையாண்டுக்கிட்டு தான் இருக்கேன். இங்க மட்டும் இல்ல, எங்க போனாலும் நான் வந்துட்டு ஃபுட்பால் விளையாண்டுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி சொல்றான். அப்போ வாகபேசி வந்துட்டு சரி நம்ம ஃபைனலி மீட் பண்ணிட்டோம், வா ஒரு கேம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க விளையாண்டுக்கிட்டு இருந்த சின்ன பசங்க கிட்ட நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்றாங்க. மிசாகி தான் பால் ட்ரிப்ளிங் பண்ணி அந்த சின்ன பசங்களை தாண்டி ரொம்பவே சூப்பரா போய்கிட்டு இருக்கான். இதை வந்து வாகபேசி ரொம்ப ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கான். சுபாசா மிசாகி வந்துட்டு இப்பவுமே பால் கண்ட்ரோல பெர்ஃபெக்ட்டா பண்ணிக்கிட்டு இருக்கான்டா. அதை வந்து நான் என்னோட ரெண்டு கண்ணால பார்த்தேன். அவன் வந்து சீக்கிரமே ஒரு ப்ரோவா மாறுவான். ஃபியூச்சர்ல அது வந்து கண்டிப்பா நடக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாகபேசி அந்த மெயில்ல எழுதி இருக்கான். அந்த சின்ன பசங்களை இதை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி எங்களுக்கு இப்படி சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க. 365 நாள் நீங்க வந்துட்டு இதை விளையாண்டுகிட்டே இருக்கணும். பால் வந்துட்டு எப்போ உங்க கூடவே வச்சுக்கணும். நீங்க பால் வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்டு. நான் ஜப்பான்ல இருக்கப்ப இதை வந்துட்டு என்னோட டீம்மேட் ஒருத்தர் வந்துட்டு எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பான், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன் அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி சொல்றான். அப்படியே வாகபேசி வந்துட்டு அந்த மெயில்ல போட்டோவையுமே அட்டாச் பண்ணிருக்கான். வாகபேசி மிசாகி ரெண்டு பேரும் ஒரு போட்டோ எடுத்தது. அப்படின்னா மிசாகி வந்துட்டு பிரான்ஸ்ல இருக்கானா, அதனாலதான் அவன் ஜப்பான் டூர்னமெண்ட் எதுலயுமே கலந்துக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனா எனக்கு வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. மிசாகி வந்துட்டு இனிமே விளையாண்டுகிட்டு தான் இருக்கா. வாகபேசி ஒரு பக்கம் ஜெர்மனில இருக்கான், மிசாகி வந்துட்டு பிரான்ஸ்ல இருக்கா. நானுமே வந்துட்டு சீக்கிரமே பிரேசிலுக்கு போய் ஒரு பெரிய ப்ரோவா மாறணும். நாங்க எல்லாருமே அடுத்து ஒன்னு சேர்ந்து ஜாப்பனீஸ் ஃபுட்பாலே வேர்ல்டுல பெஸ்டான ஃபுட்பால் டீமா மாத்தணும். அதான் வந்துட்டு என்னோட ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைக்கிறேன். அடுத்து டோவோ அகாடமியோட கோச்சை காட்டுறாங்க. அவர் தனியா உட்காந்துக்கிட்டு இருக்க டாகசி கதவை திறந்து நம்ம கோச்சரை வந்துட்டு எங்கேயுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஷாக்கா போச்சு. கோச்சரை பார்த்தா ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கான். ஓகினாவா அந்த ஒரு ஊருக்கு தான் போய்கிட்டு இருக்குதா நம்ம கீராவை பாக்குறதுக்காக. அடுத்த நாள் காலையில சுபாஸ் வந்துட்டு மிசாகி பிரான்ஸ்ல தான்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போட்டோ வாகபேசி கூட எடுத்த போட்டோ வந்துட்டு அவன் டீம் பிளேயர்ஸ் எல்லார்கிட்டயும் காட்டுறான். பாஸ்மே வந்துட்டு இப்ப புதுசா இருக்க அந்த ரெண்டு மேனேஜர்ஸ் கிட்ட அந்த பையனை காட்டுறாங்க. யார் இந்த பையன் புதுசா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க கேக்குது. இது வந்துட்டு நம்ம நான்கட்ஸ் எலிமெண்டரி ஸ்கூல்ல மிந்தி நம்ம கூட படிச்ச ஒரு பிளேயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நான்கட்ஸ் டீம் வந்துட்டு தேர்ட் டைம் எப்படியா நேஷனல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான்கட்ஸ் டீமே என்னாலும் தேர்ட் சாம்பியன்ஷிப் அடிக்க விட்டுற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆப்போனன்ட்ஸ் எல்லாம் வெறி கொண்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோச் கீரா வந்துட்டு அவரோட டீம் வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா கோச் இப்ப வரான். டோகோ அகாடமியோட கோச் வந்து ரொம்பவே கடுப்பாயிடுறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அவன் போய் ஒரு வாரம் ஆச்சு இன்னும் ஆலய காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. வாகசிமுசும் வந்துட்டு அவர் வந்துட்டு கோச் கீராவை பார்த்து அவர் கூட ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக போயிருப்பாரு போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பாக்குறான். எது கோச் கீரா கூட அப்படின்னா அவன் என்ன ஓகினாவா போயிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோச் கேக்குறாரு. ஆமா கோச் அப்படின்னு சொல்லிட்டு வாகசிமுசு சொல்றான். அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், அவன் ஸ்காலர்ஷிப்ல வந்த ஸ்டூடெண்ட் தானே, அதுக்கு மேல இப்படி டீம் கேப்டனா வேற இருக்கான், எதுக்கு இப்படி செல்ஃபிஷா நடந்துக்கிற, நேஷனல்ஸ் வேற பக்கத்துல வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. ஆனா ஒரு டோர்னமெண்ட்டுக்குள்ள கண்டிப்பா வந்துருவார் கோச் அப்படின்னு சொல்லிட்டு வாகசிமுசு சொல்றான். அவன் எதுவுமே வந்தாலும் பரவாயில்ல, வரலனாலும் எனக்கு கவலை இல்ல, அதுக்கு பதிலா அவனோட ஹை ஸ்கூல் யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ண போறேன், நம்ம வந்துட்டு அவன் இல்லாம தான் இந்த நேஷனல்ஸ்ல விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் டீம் பிளேயர்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்றாரு. அதை கேட்டு அவங்க எல்லாருக்கும் ரொம்பவே ஷாக்கா போகுது. நான்கட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் இப்போ ஒன்னா இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மேகசின் கிடைக்குது. அந்த மேகசின்ல வந்துட்டு இந்த வாட்டி நான்கட்ஸ் டீம் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி நிறைய எழுதி இருக்காங்க. அதுல காட்டகிரி வந்துட்டு ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிருக்காரு. சுபாசாவை பீட் பண்றதுக்கு இந்த ஜெனரேஷன்ல கண்டிப்பா யாருமே கிடையாது, இந்த வாட்டி கண்டிப்பா அவன் தான் வின் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுபாசா கிட்டயுமே போன் பண்ணி இதை பத்தி சொல்லியிருப்பாரு. சுபாசா இப்போதைக்கு ஜப்பான்ல உனக்கு ஈக்குவலான பிளேயர் வந்துட்டு யாருமே கிடையாது, அதுவே வந்துட்டு உனக்கு ஒரு தனி பிரஷரை பில்ட் பண்ணும். அப்படின்னா நான் சொல்ல வரது வந்துட்டு உனக்கு ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஜப்பான்லயே புதுசா அப்பியர் ஆக தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நீங்க சொன்ன மாதிரி யாராவது ஒருத்தர் வந்தா கூட நான் வந்துட்டு கண்டிப்பா யார்கிட்டயும் தோக்க மாட்டேன், ஜப்பான்ல நான் தான் நம்பர் 1 இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைக்கிறேன். அப்ப இஷிசாக்கி அந்த மேகசின்ல இன்னொரு நியூஸ் பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறேன். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இசாவா கேக்குறான். அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை படிச்சு காட்டுறான். டோகோ அகாடமியோட கேப்டன் கோஜிரோ வந்துட்டு திடீர்னு எங்கேயோ காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதி இருக்குது. சுபாசாக்கி இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகி போயிருது. அப்புறம் ஓகினாவால பார்த்தா பயங்கரமான கனமழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, ரொம்ப புயல் வெள்ளமா அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு பயங்கரமான மலையில கூட அங்க கடலுக்கு முன்னாடி நின்னு கோஜிரோ பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை கீராவுமே வந்துட்டு அவரோட ரூம்ல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. மத்த பிளேயர்ஸ் எல்லாம் இதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. அந்த டோக்கியோல இருந்து வந்த பையன் என்னடா இவ்வளவு ஹார்டா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்ம வேணா அவனை போய் ஸ்டாப் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேக்குறான். இன்னைக்கு மட்டும் இல்லடா, எல்லா நாள் நைட்டுமே வந்துட்டு கீரா வந்துட்டு அவனுக்கு தனியா பிராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு இன்னொருத்தன் சொல்றான். கோஜிரோ வந்துட்டு அந்த அலை பெருசா வரும்போது அந்த பால் வந்துட்டு கரெக்டா ஷூட் பண்றான். அந்த அலையில பட்டு பால் வந்துட்டு திரும்ப முன்னாடி தான் வருது, அந்த அலையை பிரிச்சுக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோஜிரோ வந்துட்டு எய்ம் பண்றான். ஒரு கட்டத்துக்கு மேல கோஜிரோ வந்துட்டு ரொம்பவே கடுப்பாய் இதுக்கப்புறம் நான் சுபாசா கூட தோக்குறதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லா கிக்
பண்ணி விட்டுறான். அவன் கிக் பண்ண ஃபோர்ஸுக்கு அந்த பால் வந்துட்டு அலைய பிரிச்சுக்கிட்டு ரொம்பவே ஃபாஸ்டா முன்னாடி போயிருது. நீ இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்ட கோச்சிரோ அப்படின்னு சொல்லிட்டு கீராவ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப டோர்னமெண்ட்டுக்கான டேவுமே வந்துட்டு வருது. டோஹோ அகாடமியோட கோச் வந்துட்டு எல்லாரும் பஸ்ல ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. டாகசி வந்துட்டு என்ன இன்னும் கேப்டன் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு இருக்கான். கோச்சிரோ வந்துட்டு அந்த பீச் மண்ணில தான் மூலையில படுத்து கிடக்குறான். நேரா அங்க கீரா வராரு. அவன் கையில ஒரு ஏர்போர்ட் டிக்கெட் கொடுத்து நீ வந்துட்டு இப்ப ஊருக்கு கிளம்பி நீ இப்ப ரெடி ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. இப்ப மீடியால ஒர்க் பண்ற இன்னொருத்தர காட்டுறாங்க. அவர் வந்து நம்ம சுபாஷா வீடியோ எடுத்தாகணும், வா நம்ம வேமா ஸ்டேடியத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர கூட கூட்டு போய்கிட்டு இருக்காரு. அவங்க போற வழியில தான் பார்த்தா சுபாஷ் வந்துட்டு ஒரு ஃபீல்ட்ல நின்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். சுபாஷ் வந்துட்டு அந்த டிரைவ் ஷாட்டுக்கு தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்தோம் இந்த ஷாட் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாரு. சுபாஷாவால அந்த டிரைவ் ஷாட்டை இன்னுமே பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியல. இப்ப டோர்னமெண்ட்டுமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. செரிமோனி ஈவென்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. சுபாஷா தான் அந்த பிளாக் வந்துட்டு கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் போன வருஷம் சாம்பியன்ஸ் அப்படின்றதுனால அதே மாதிரி கண்டினியூஸா ஒரு ஸ்கூலா வெளியே வந்துகிட்டே இருக்காங்க. இந்த வருஷம் நடக்க போற டோர்னமெண்ட் வந்துட்டு எலிமினேஷன் ஃபார்மேட்ல தான் நடக்க போகுது. ஒரு மேட்ச் தோத்தா கூட அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். சுபாஷா அந்த பிளாக் கொண்டு வந்து முன்னாடி இருக்க ஒருத்தர் கிட்ட கொடுத்துறான். டாச்சிமரா டென்ஸ் வந்துட்டு இந்த வருஷம் அதை நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஒருத்தன். இதே மாதிரி தான் சோடா அப்புறம் ஜீட்டோ அதுக்கப்புறம் மாட்சியமா எல்லாருமே வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் எவன் கையிலையும் தூக்கி இதை கொடுத்துட மாட்டேன், டோர்னமெண்ட் முடிகிற அன்னைக்கு நான் தான் இதை கண்டிப்பா திரும்ப வாங்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா நினைக்கிறான். இசிசாக்கி அவன் டீம் பிளேயர்ஸ் அங்க பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். டோகோ பிளேயர்ஸ்ல வந்துட்டு இப்பவுமே கோஜிரோவா அங்க ஆள காணோம். பாசா அப்புறம் கூட இருந்த அந்த ரெண்டு சின்ன பொண்ணுங்க மேனேஜர்ஸ் அங்க ஸ்டேடியம்ல உட்காந்துக்கிட்டு இருக்கப்ப இன்னொரு பொண்ணு வருது. அதான் நம்ம மிசுகியோட மேனேஜர். அந்த பொண்ணுமே பாச பார்த்தோன்னே வா மிசுகி இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. என்னது மிசுகியா பேர் சொல்லியெல்லாம் இப்ப கூப்பிட ஆரம்பிச்சிட்டியா, ஒரு காலத்துல கேப்டன் கேப்டன் சொல்லிட்டு இருந்தியேமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா பாஸ். அதெல்லாம் அப்படிதான், அதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜர் வந்து ரொம்ப சையாயிரா. இப்போ ஓப்பனிங் செரிமனி கம்ப்ளீட் ஆயிடுது. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் கேம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் கேமே வந்து நான்கட்ஸ் டீமுக்கு தான். நான்கட்ஸ் வெர்சஸ் ஆசுமாய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமுக்கு நடக்க போகுது. அந்த ஆசுமாய்ச்சி டீம் அப்படின்ற டீம் தான் வந்துட்டு சோடா இருப்பான் தெரியுமா, அவனோட டீம். இன்னைக்கு வந்துட்டு இந்த ஒரே ஒரு மேட்ச் தான் நடக்க போகுது. அதனால மத்த டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த ஒரு மேட்ச் தான் இப்ப பாக்குறதுக்காக இருக்காங்க. அப்போ வாக்கபேசியோட கோச் மீகாமி அவருமே வந்துட்டு அங்க மேட்ச் பாக்குறதுக்காக வந்திருக்காரு. நேரா காட்டகிரியா அவர் பக்கத்துல வந்து உட்கார்றாரு. நான்கட்ஸ் டீம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்கும்போது சுபாஷ் வந்துட்டு மாணவ கிட்ட நம்மளோட ஆப்போனன்ட் இன்னைக்கு வந்திருக்காங்களா, அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நேஷனல்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமா சுபாஷ், அவங்க தான் வந்து நாகனிசியவே பீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மோரிசாக்கி சொல்றான். மாணவ வந்துட்டு அவன் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த டேட்டாஸ்லாம் அந்த டீமை பத்தி இருந்த எல்லாத்தையுமே சொல்றான். எல்லா டீம்லயுமே அவங்களோட டாப் ஸ்கோரர் வந்துட்டு ஒரு ஃபார்வர்டராவோ இல்ல மிட்ஃபீல்டராவோ தான் இருப்பாங்க. ஆனா இந்த டீம்ல வந்துட்டு அவங்களோட டாப் ஸ்கோரர் வந்துட்டு ஒரு டிஃபெண்டர் அப்படின்னு சொல்றான். எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா போகுது. டிஃபென்ஸ்ல அவன் தான் ரொம்ப மெயினா பாத்துக்கிடவும் செய்யறான். அதே மாதிரி அஃபென்ஸ்லயும் முக்காவாசி கோல் அவன் தான் எடுத்தாரான் அப்படின்னு சொல்லிட்டு மாணவ சொல்றான். அப்படின்னா இந்த வாட்டி நான் சைனா இருக்கான நேரம் நானுமே வந்துட்டு அதே மாதிரி டிஃபென்ஸும் பண்ணிட்டு அஃபென்ஸ்லயே வந்து அட்டாக் பண்ண போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிங்கோ சொல்றான். அப்படின்னா இந்த டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் கோலை நீ ஸ்கோர் பண்ணியாடா சிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி கேக்குறான். கண்டிப்பா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கோ சொல்றான். டே சும்மா ஜோக்குக்கு தான் சொன்னேன் அப்படின்னு இசிசாக்கி சொல்லிடுறான். இப்போ ஆப்போனன்ட் டீமோட கோச்சுமே அவங்க டீம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. நான்கட்ஸ் டீம்ல சுபாஷா மட்டும் தான் மெயின், அவனை மட்டும் லாக் பண்ணிட்டா மட்டுமே போதும். சுபாஷா வந்துட்டு சோடா நீ நின்னு மார்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ரைட் விடுங்க நான் பாத்துக்கிறேன், இவ்வளவு ஆடியன்ஸ்க்கு முன்னாடி சுபாஷாவை டிஃபீட் பண்றது ரொம்பவே சூப்பர் ஃபீலா தான் இருக்கும், அதை நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோடா சொல்றான். டோகோ அகாடமிக்கு வந்துட்டு இன்னொரு ஸ்டேடியம்ல தான் ஒரு மேட்ச் இருக்கும். அதனால அவங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு இறங்குறாங்க. இறங்கி அவங்க கோச் முன்னாடி போகும்போது பார்த்தா கோஜிரோ அங்க வந்து கரெக்டா நிக்கிறான். எல்லாருமே கோஜிரோ பார்த்தால ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. கோச் நான் வந்துட்டு இப்பதான் ஓகினாவால இருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ சொல்றான். கோஜிரோ இந்த டோர்னமெண்ட்ல நான் வந்துட்டு உன்னை விளையாட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் சொல்லிட்டு போறாரு. இதை கேட்டு கோஜிரோக்கு ரொம்ப ஷாக்கா போகுது. உராபே வந்துட்டு அவனோட ஓட்டமோ மிடில் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டி இப்ப சேர் பண்றதுக்காக ஒண்ணா வந்துடுறான். இசிசாக்கி நான் வந்துட்டு என்னோட ப்ராமிஸை காப்பாத்திட்டேன், நீ சொன்ன மாதிரி இப்போ வந்து நீங்க வின் பண்றதா உங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ சோடா இவங்க பக்கத்துல வந்துட்டு அங்க பேச்ச குறைச்சிட்டு இங்க பாருங்கடா, நீங்க வந்துட்டு 2 வாட்டி ஜெயிச்சனால இவ்வளவு கம்ஃபர்டபிளா ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி வந்துட்டு அவன் ரொம்ப காண்டாகிறான். நீ தான் ஓசரோ சுபாசாவா, நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் மாதிரிலாம் தெரியலையே, நான் தான் வந்துட்டு இன்னைக்கு உன்னை ஃபுல்லா மார்க் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோடா சுபாசாவை பார்த்து சொல்றான். அப்போ ரெஃப்ரி அங்க வந்துட்டு தம்பி இந்த மாதிரிலாம் இங்க பேசிக்கிட்டு இருக்க கூடாதுப்பா, இப்படி பேசிக்கிட்டு இருந்தா மேட்ச் விட்டு உன்னை வெளியே உட்கார வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்து அவன் அனுப்புறாரு. இப்போ எல்லாருமே ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்த நேஷனல் டோர்னமெண்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கேம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. நான்கட்ஸ் டீம் தான் பால கிக் ஆஃப் பண்ணி கொண்டு வராங்க. சுபாசா தான் பால முன்னாடி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். நேரம் சோடா வந்துட்டு அவனை அட்டாக் பண்றதுக்காக முன்னாடி ஓடுறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான்கட்ஸ் வந்துட்டு சோடாவை தாண்டி எப்படி வின் பண்ண போறாங்கன்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதில் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். Bye guys.